ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நடந்தது. கௌதம் கம்பீரோட கோச்சிங்கில் அவர் வந்து கோச்சாக எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது. T20 சீரீஸ் வின் பண்ணாங்க இந்தியா. அடுத்து இப்போ ஓடிஐ சீரீஸ். அவர் இந்தியன் டீம் கோச்சாக இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. அவரோட தலைமையில் போகிற ஒரு ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா மெயின் பிளேயர்ஸுமே இருந்தாங்க. கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இன்னொன்று ஜடேஜா, ஹார்திக் பாண்டியாக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பும்ரா இவங்க 3 பேருக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர எல்லா முக்கியமான பிளேயர்ஸுமே இருந்த ஒரு ஸ்குவாடு தான் இது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து இந்தியா தோத்துட்டாங்க. ஸோ 2-0 கணக்கில் தோத்துட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஓடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கா இந்தியா விளையாடுற அந்த மேட்ச் டிராவ் ஆச்சு. இது வந்து ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ல ஸ்ரீலங்கா இந்தியாவை வின் பண்றது. அப்போ எப்படிப்பட்ட ரெக்கார்டுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 27 வருஷம் ரெக்கார்டு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் கம்பீரை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இவரோட கோச்சிங்ல வந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இவ்வளோ மட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி அவங்க லக்கே இல்லாத ஒரு கோச் அப்படி இப்படின்னு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிடும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஆச்சு. அவரு ஃபர்ஸ்ட் கோச்சிங் பண்ண டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பி டீமை கொண்டு போயிட்டு இங்கிலாந்துல வந்து கோச் பண்ண இங்கிலாந்துல ஒரு மேட்ச் ஆட விட்டாரு. ஸ்ரீலங்கால ஒரு மேட்ச் ஆட விட்டாரு. இதே ஸ்ரீலங்கா கூட தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தோத்தாங்க ஸ்ரீலங்கா கூட. சம்திங் T20 சீரீஸ் நம்ம இந்தியா தோத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைம் யாரும் ஒன்றும் ராகுல் டிராவிட் வந்து மோசமான கோச் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகளும் அவர் கொடுத்தாரு. அட் சேம் டைம் நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்டும் நம்ம லூஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தட் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் கோச்சா தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கம்பீரும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இந்த ஒரு பைலேட்ரல் சீரீஸ் வச்சு அவரை நம்ம வந்து எடை போட முடியாது. அது மாதிரி இவங்க பண்ற மாதிரி லைக் அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக எடை போட முடியாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா KKR நிறைய உழைச்சிருக்காரு. அந்த டீம் அவ்வளோ ஷேப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஆஸ் கேப்டனாகவும் சரி, ஒரு IPL ஒரு பிளேயராகவும் இப்போ ஒரு கோச்சாகவும் சரி. அட் சேம் டைம் நம்ம வந்து ஐபிஎல் இன்டர்நேஷனல் மேட்சை கம்பேர் பண்ண தேவையில்ல. பட் ஒரு டீமா அது வந்து ஐபிஎல் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு நடக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும். அதில் நல்லா கோச் பண்ணுவார், இதுலேயும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே இருந்தது. மெயினாக இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா சொதப்பின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்த ஸ்குவாடே ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில எரர்ஸ் இந்த ஸ்குவாட்ல இருந்தது. சரி, பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபைன். அட் த சேம் டைம் ஹார்திக் பாண்டியா தான் எடுக்கல. எனக்கு அது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. ஏன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அது சொன்னாங்க. அவர் வந்து திடீர்னு இன்ஜுரி ஆயிட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அவருக்கும் ஒரு ரெஸ்ட். இத்தனை வருஷம் வேர்ல்ட் கப் ஆடினாரு, இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாக ஆடி இருந்தாரு. சரி, அவருக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் ஃபேமிலி கூட அப்படின்னு. அது மாதிரி ஜடேஜா ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதுவும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் கண்டிஷனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்பின்னர். அவரும் இவங்க யூஸ் பண்ணல. இந்தியா அவரும் இந்த ஸ்குவாட்ல எடுக்கல. அதுவும் ஒரு பண்ண ஒரு பெரிய எரர் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பிளேயிங் லெவன்ல மெயினா ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் சஞ்சு சாம்சன். என்னதான் T20 வந்து அவர் IPL ஆடினாலுமே பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ ஸ்குவாட்ல எடுக்காம T20 ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்க. T20 ஸ்குவாட்ல அவர் கொடுத்த அந்த வாய்ப்புகள் எதுவுமே அவர் ஒழுங்காக யூஸும் பண்ணல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாதமான ஒரு பிளேயர். இப்போ ஓடிஐல ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 பிளஸ் ஆவரேஜ் அவர் வச்சிருக்காரு. ரீசெண்டாக கூட சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிர்த்து ஒரு 100 ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் வந்து அடிச்சார். அப்படி இருக்கும்போது அந்தந்த பிளேயர் வந்து என்னென்ன ஃபார்மேட்டுக்கு சூட் ஆவாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஒரு கோச் அண்ட் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு டீமே தெரிஞ்சுக்கணும். லைக் அந்த ஒரு BCCI வந்து இந்த ஸ்குவாட் எடுக்கும் போதே அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஓடிஐ பிளேயரா இருக்க வேண்டியவர் சஞ்சு சாம்சன். பட் அவரை கொண்டு போய் T20 ஸ்குவாட்ல போட்டுட்டு இந்த மாதிரி வந்து குழப்பம் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்தா கூட இந்த சீரீஸ் வின் பண்ண ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டை ஆச்சு. அது வந்து டை ஆக வேண்டிய மேட்சே கிடையாது. காரணம் என்னன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஒரு 230 கிட்ட அடிச்சாங்க. இந்தியாவும் ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் சேஸ் பண்ணிட்டே தான் வந்தாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு இனிஷியலா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்ல. மெயினா ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மாவும் ஒரு இனிஷியலா ஒரு அவரோட அதிரடி வெட்டைகளை ஆரம்பிச்சிட்டாரு. பவர் பிளேலேயே ஒரு 58 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. அடுத்து எல்லாருமே வந்து கணிசமா வந்து ஒரு 20+ ரன்ஸ் விராட் கோலி அடிச்சாரு. அட் த சேம் டைம் இவர் வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு 44 ரன்ஸ் அடிச்சாரு. அதே மாதிரி KL ராகுல் ஒரு 35 அடிச்சாரு. எல்லாருமே ஓரளவு கொஞ்சம் இனிஷியலா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிச் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. அட் த சேம் டைம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்க்கு ரொம்ப அக்சஸா தான் இருந்தது. பிச் நல்லாவே டேர்ன் ஆச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா துனித்த வளனக்கே நல்லா பிரமாதமாவே போட்டார் பவுலிங். 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. மெயினா வந்து அந்த பிச் அந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப அக்சஸ் ஆச்சு. அப்படி இருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் விக்கெட்டுக்கு சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் ஆடவும் மேட்ச் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாம நான் ஒரு ஷாட் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷதீப் அவுட் ஆவாரு. ஒரு ரன் தான் அடிக்கணும். ஆனா நமக்கு சம்திங் 14 பால் கிட்ட இருக்கு ஒரு ரன்ல. பொறுமையா நின்று அடிச்சிருக்கலாம் அந்த ஒரு ரன்னை. ஏன்னா கையில ஒரு விக்கெட் தான் இருக்கு. அப்ப எப்படி ஆடி இருக்கணும். பட் சிராஜ் ஒரு பக்கம் சென்சிபிளா ஒரு 13 பால் 14 பால் என்னமோ 5 ரன்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பட் இவரு வந்தோடனே பாலே சுத்தினாரு சரிதா அஸ்லங்காவோட போலிங்ல அவுட். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு அந்த ஒரு எரர்ல போச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த எரர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். பேட்டிங் கிளிக் ஆகுதோ இல்லையோன்றது. ஏன்னா
கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது. பட் எல்லாரும் ஓரளவு அக்சஸ் பண்ணாங்க. அந்த அர்ஷதீப்பும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரீசன் அவர் அந்த ஒரு ரன் அடிச்சிருக்கலாமோ, அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. அந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாவே தான் இருந்தது. நான் சூப்பர் ஓவர்லாம் போகும்னு நினைச்சேன். பட் ஆனால் பைலேட்டர்ல சூப்பர் ஓவர் கிடையாது, வெறும் வேர்ல்ட் கப்ல மட்டும் தான் சூப்பர் ஓவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து லைக் அந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து துனித்த வெலலாங்கே பிரமாதமா ஆடினாரு. ஏன்னா அவங்க ஏதோ சம்திங் 130 ஃபார் 5 to 6 விக்கெட்ஸ் கிட்ட இழந்தாங்க ஸ்ரீலங்கா. அந்த டைம்ல வந்து துனித்த வெலலாங்கே வந்து ஒரு 67 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அது செம மேட்சே அது உண்மையிலே. துனித்த வெலலாங்கே நல்ல ஒரு யங்ஸ்டர், இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர். அப்படியே எனக்கு பார்க்க அப்படியே ஒரு ஜடேஜா மாதிரி இருக்கு அவர் பூரா பவுலிங் ஆக்ஷன், அவர் ஆடுற பேட்டிங்லாம் பார்த்தா அது ரொம்ப அக்ரெசிவா ஆடுறாரு, நல்ல சென்சிபிளாவும் ஆடுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா வருவார் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுல நம்ம தோத்தோம். ஏன்னா செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே நடந்தது. அதுலயும் இந்தியா வந்து அதுலயும் இந்தியா டாஸ் தோத்தாங்க. இந்தியாவோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே ஆடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா ஆடினாங்க. அதுவும் 240 ரன்ஸ் கிட்ட அடிச்சாங்க. அப்பயுமே யோசிச்சேன் 240 ரன்ஸ் கூட இந்த பிச்சுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு 220 230 அடிச்சாலும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏன்னா நல்ல ஒரு போலிங் ட்ராக், எஸ்பெஷலி நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க இந்த கொழும்பு ஸ்டேடியம்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா 240 இந்தியா அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அப்பவும் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்டென்ட் காட்டி ஒரு 64 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா. நல்ல அக்ரெசிவான ஒரு இன்டென்ட் பவர் பிளேல பயங்கரமா ஆடினாரு. சரி அவர் கொஞ்சம் நின்று ஆடினா அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பட் அவர் வந்து சரி நம்மளோட இன்டென்ட் நம்ம விட தேவையில்ல, டீம் அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி கம்பீர் சொல்லி அமைச்சிருப்பாரு, நீ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடின மாதிரி இந்த மேட்ச்லுமே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணு, நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலால போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும் அவர் அடிச்சானப்போ அதுக்கு அடுத்து அந்த விக்கெட்ஸ் யாருமே பெருசா நிக்கல. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலியுமே அந்த செகண்ட் மேட்ச்ல நிக்கல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து நம்ம கையை விட்டு தான் போச்சு. மெயினா மிடில் ஆர்டர்ஸ் வந்து மெயின் பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி எல்பிடபிள்யூ எடுத்தாரு. அதுவும் வந்து ஒரு மேட்ச்லேயே ஒரு ஓடிஐ மேட்ச்ல 5 எல்பிடபிள்யூ இந்தியா ஆடுறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயினா இந்த ஜெஃப்ரி கெண்டர்சி அப்படின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு செம பவுலர். அவர் ஒரு நல்ல யங்ஸ்டர் தான். இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. பட் வந்து இந்தியன் பேட்டிங் லைனப்பை த்ராஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 விக்கெட் கிட்ட எடுத்து அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டே வாங்கினாரு. ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. பட் இந்த மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா துனித்த வெலலாங்கே நல்லா போலிங்கும் ஓரளவு சென்சிபிளா போட்டிருந்தாரு. அட் சேம் டைம் பேட்டிங் ஒரு 39 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. மெயினா அவிஷ்கா பெர்னாண்டோ அவர் ஒரு 40 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. அந்த மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அவிஷ்கா பெர்னாண்டோ, துனித்த வெலலாங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காவோட ஃபியூச்சர்னே சொல்லலாம். அவங்க அந்த ஒரு ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் கூட அடிச்சு வந்தாங்கன்னா பழைய அந்த ஒரு சாம்பியன் ஸ்ரீலங்கா டீம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதை பார்க்க ஒரு பக்கம் இந்தியன் ஃபேனா இருந்து ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமா ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா ஒரு காலத்துல ஸ்ரீலங்கன் டீம் வேற லெவலில் இந்த டீம் அந்த ஒரு மிடில் ஆர்டர்லாம் ஜெயசூர்யா, ஜெயவர்தனா, சங்கக்கரா, திலிஷன் அது மாதிரி அந்த ஒரு பேட்டிங் லைனுக்கு ஒரு கடப்பார இதுல இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்க எதுவும் ஃபார்ம்ல இல்ல. பெரிய அந்த அளவுக்கு ஒரு எந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸும் அளவு பெருசா அடிக்கல. அட் சேம் டைம் ஒரு பைலேட்டரல் சீரிஸ்மே அவங்களால பெருசா எதுவும் வின் பண்ண முடியல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து நல்லா எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருந்தாங்க. பேட்டிங்கை பொறுத்தவரை நல்லா சென்சிபிளாக ஆடினாங்க. இந்தியன் போலர்ஸ் யாருமே பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு 3 விக்கெட் போட்டாரு. ஆஃப் ஸ்பின்னர் அவர் நல்லா கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருந்தாரு. இந்த மேட்ச்ல 3 விக்கெட், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட்டுன்னு. அவரை தவிர யாரும் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. சிராஜ் வாரி கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அவர் வாரி கொடுத்தாரு. இந்த மேட்ச்லயுமே செகண்ட் மேட்ச்லயுமே அவர் வாரி கொடுத்தாரு. அப்பவும் நான் யோசிச்சேன், சார் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஒரு சான்ஸ் கொடுத்துறாங்க. அவர் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்குவாட் எடுக்கும் போதே சொன்னோம், சிராஜ் எதுக்கு ஓடிஐல, சிராஜ் வந்து சரி T20ல எடுத்தீங்க, ஏதோ வேர்ல்ட் கப்காக எடுத்தீங்க, ஓகே. அவர் வந்து பியூர் டெஸ்ட் பவுலர். அவரோட போலிங் அந்த லைன் அண்ட் லென்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஓடிஐ அண்ட் T20 லிமிடெட் ஓவருக்கு ஒரு சூட்டபிளான பவுலரே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ வந்து ஷமி இன்ஜுரியில இருக்காரு, அதுக்கு பதிலா அவர் உள்ள ஆடுறாரு. அட் சேம் டைம் பும்ராவுமே இன்ஜுரியில பும்ரா ரெஸ்ட். அப்படி இருக்கும் ஒரு மெயின் சீனியர் பவுலரை ஒரு ஆடணும். இவர் 3வது மேட்ச்லுமே போட்டாங்க. 3வது மேட்ச் கூட நான் எதிர்பார்த்தேன், சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு கலீல் அகமது இந்த மாதிரி யாராவது போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேற யாராவது உள்ள இருக்க போலர்ஸ் வந்து கொஞ்சம் இறக்கும். ஆனா வேற போலரும் கிடையாது, சிராஜ் தான் இருக்காரு. அவர் போல ஒரு ஸ்பின்னர் யாராவது உள்ள இறக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். பட் ஆனா இவரை கொண்டு வந்தாங்க உள்ளுக்குள்ள. திரும்பி 3வது மேட்ச்லுமே பயங்கரமா அடி வாங்கினாரு. இந்த 3வது T20ல இந்தியா வந்து அதே மாதிரி டாஸ் தோத்தாங்க. ஸ்ரீலங்கா அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. இந்த 3 மேட்சுமே அது ஒரு காமன் விஷயம். ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 240+ ரன்ஸ் அடிச்சிருந்தான். இந்த மேட்ச்ல ஒரு 248 ரன்ஸ் தான் அடிச்சாங்க ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. நல்லா பாருங்க, 3 மேட்ச்லயுமே ஸ்ரீலங்கா வந்து டாஸ் ஜெயிக்கிறாங்க. டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 230, செகண்ட் மேட்ச்ல 240, தேர்ட் மேட்ச்ல 248. அப்படியே ஒரு ஆர்டரா வரா மாதிரி இருந்தது. ஸோ இந்த 248மே நல்ல ஒரு வின்னிங் டோட்டலா தான் இருந்தது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவிஷ்கா பெர்னாண்டோ இந்த மேட்ச்லுமே பிரமாதமா ஆடினார். நல்ல ஒரு யங் சென்சேஷன், கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பேட்ஸ்மேனா வருவார். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடுற அந்த ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கு. லைக் ஒரு ஜெயவர்தனா ஸ்டைல்ல ஆடுறாரு. அவர் வந்து ஒரு 96 ரன்ஸ் கிட்ட அடிச்சு அவுட் ஆயிருந்தாரு. முக்கியமான ரன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஆனது. மெயினா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் வந்து ஓடிஐல டெபியூட் ஆனாரு. ஒரு நல்ல ஒரு டெபியூட். அவர் வந்து மெயினா கம்பீரோட அந்த ஒரு கோச்சிங்ல அவர் வந்து ஒரு டெபியூட் ஆறாரு.
ஸோ நல்ல முக்கியமான மெயின் விக்கெட்ஸ் எல்லாமே அவர் தான் எடுத்தாரு. ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. நல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. அவர் ஜெனரலாவே ஒரு பார்ட் டைம் லெக் ஸ்பின்னர் தான். பட் ரொம்ப நல்லா சூப்பராவே எடுத்திருந்தாரு. சரி இந்த 248 அட்லீஸ்ட் இந்த மேட்சாவது அடிச்சு நம்ம வந்து சீரிஸை டிரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருப்பாங்க இந்தியா. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட இன்டென்ட்டை காட்டி ஒரு 35 ரன்ஸ் அக்ரெசிவா பவர் பிளேல அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் நான் என் பேட்டிங் ஸ்டைலே மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ஆஸ் யூஷுவல் அப்படியே சறுக்க ஆரம்பிச்சது. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரால தான் துனிதா வலலங்கே வந்து ஒரு 5 விக்கெட் பட்டு எடுத்தார். போன மேட்ச்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வாண்டர்ஸே 6 விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி இதுல துனிதா வலலங்கே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பவுலிங்ல பெருசா பண்ணல. பட் இந்த மேட்ச்ல துனித் வலலங்கே பேட்டிங்ல பெருசா பண்ணல. பட் பவுலிங்ல செம்மையா கிளிக் ஆகி ஒரு 5 விக்கெட் மிடில் ஆர்டரே செதச்சிட்டாரு. அப்படியே முடிஞ்சு போச்சு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏதோ சம்திங் வந்து 137 ரன்ஸ் 138 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 27 ஓவர்ஸ்ல நின்று ஆடினா ஆடி இருக்கலாம். பட் இதுல வந்து நம்ம இந்தியன் பேட்டர்ஸும் வந்து பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த 3 மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 3 மேட்ச்லயும் வந்து ஒரு சின்ன ஸ்கோர் தான் சேசிங்ல. இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 85% மெயின் பேட்டர்ஸ் அண்ட் மெயின் டீமை வச்சு ஒரு கோர் டீமை வச்சு ஒரே டீம் வச்சு நம்ம இந்த ஸ்ரீலங்கன் சீரிஸ் போனதுக்கு. பட் அதுல வந்து இந்த 3 மேட்ச்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிலோ 250 பிளஸ் பிலோ 250 ஸ்கோர்ஸ் தான், 250 இருக்க ஸ்கோர்ஸ் தான். அதனால ஈஸியாக அடிக்க முடியாத ஒரு ஸ்கோர்ஸ் தான். இதை வந்து இந்தியா சொதப்பினதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டரில் பெருசான ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஏன்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், அட் சேம் டைம் கேஎல் ராகுல் இவங்க 3 பேருமே வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீரீஸில். எஸ்பெஷலி விராட் கோலி அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு பெரிய மைனஸாக இருந்தது இந்த சீரீஸில். ஸோ சுபங்கிலும் ஒரு மேட்ச் தான் 35 ரன்ஸ் அடிச்சார். மிச்சம் 2 மேட்ச் அவரும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் நான் பார்த்தேன் நான். அட் சேம் டைம் லோயர் ஆர்டரில் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த டாப் ஆர்டரே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த மாதிரி ரன்ஸ் இந்த டாப் ஆர்டர்ஸ் பசங்க இந்த 2 பிளேயர்ல யாராவது ஒரு பிளேயர் ஒரு சென்சிபிள் இன்னிங்ஸ் ஆனா கூட அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அடிச்சு மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வந்து அவன் இந்த தேர்ட் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. அப்படி இருந்தும் அவரால் அவர் ஒருத்தரால நின்று அடிச்சிருக்க முடியாது. ஏன்னா வேற யார்ட்டுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. அதனால அவரும் ஒரு தேவை ஒரு ஷார்ட் ஆட போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜ் சீரீஸாக தான் போயிருக்கு. ஏன்னா கௌதம் கம்பீரோட கேப்டன்சியில் அவரோட கோச்சிங்கில் ஒரு பெரிய ஸ்பார்க் இருக்க போது இந்தியன் டீமே வேற லெவலில் ஆடுவாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போட்டுருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கோச் தான் கண்டிப்பாக டீம் நல்லா எடுத்து கொண்டு போவான்னு பார்த்தப்ப இவ்வளோ ஒரு மெயின் சீனியர் பிளேயர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இங்கே தோற்றது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ராகுல் டிராவிடோட கோச்சிங் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பி டீமை கொண்டு போய் அங்கே ஆடி அங்கே நம்ம ஸ்ரீலங்கோட தோத்தோம். அப்போ கூட நான் அந்த டைம் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து நடாது ஒரு சின்ன டீமை கொண்டு போய் அவங்க கூட ஆட வச்சு தோத்துருக்கோம். நம்ம மெயின் டீமே கூட்டு போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு மெயின் டீம் எடுத்துன்னு போய் ஒரு சின்ன டீம் கூட தோக்குது. ஏன்னா அங்கே நிறைய பிளேயர்ஸ் இல்லை. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் அவைலபிள் இல்லை. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், நியூ பிளேயர்ஸ். அவங்களே நம்ம சீனியர் பிளேயர்ஸ் அடிச்சு ஓட விடுறாங்கன்னா அப்போ நம்மளோட வீக்னஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நம்மளோட வீக்னஸ் வந்து ஸ்பின்னு தான். அது உண்மையிலே அது ஏன்னு தெரியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பின் பிச்சர்ஸ் தான் இந்தியாவில் அதிகம். மெயினாக ஸ்பின்னர்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம நல்லா ஆடி அக்சஸ் பண்ண ஒரு பிளேயர்ஸ் தான் நம்ம டீம்லேயும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே ஸ்பின்னுக்கு திணறாங்க. அட் சேம் டைம் எஸ்பெஷலி அதர் கண்ட்ரீஸ்லேயும் ஸ்பின்னுக்கு ரொம்ப திணறாங்கன்ற போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 3 மேட்ச்லையுமே ஸ்பின்னர்ஸ் தான் ஓவர் டாமினேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இந்த 3 மேட்ச் இந்த ஒரு ஓடிஐ சீரீஸ்ல நல்லா போலிங் போட்டிருந்தாங்க. ஒன்று இவர் வாஷிங்டன் சுந்தர் இந்த 3 மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. அது மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒரு 4 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். 2 பேருமே அவங்களோட கருத்தை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு சிராஜ் எடுத்ததுக்கு பதில் இந்த சீரீஸ்ல அட்லீஸ்ட் ஒரு தங்கராசன் நடராசனுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிளேயர்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். நல்ல ஒரு பிளேயர் அவரோட கெரியரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு வராங்க. அவர் எடுக்காத ஒரு பெரிய ஒரு இது வராது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ருத்ராஜ் கைக்வாட் எடுத்துக்கலாம். அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஓடிஐ அடிஷன்ன்றது. பட் அவருமே எடுக்காத என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் சரியில்லை. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். இது வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கௌதம் கம்பீர் பண்ண போறாரு. அதனால இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இது அதே மாதிரி தான் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வாட்டி ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ODI சீரீஸ்லாம் ஓவர். இனிமேல் ஃபுல்லாக ஒரு 10 டெஸ்ட் மேட்சஸ் கிட்ட இருக்கு இந்த வருஷத்துல அப்படின்றது சொல்றாங்க. அதனால டெஸ்ட் மேட்சஸை வந்து எப்படி அந்த டீமை கரெக்டாக பில்ட் பண்ணி திரும்பி வந்து டெஸ்ட் மேட்ச்ல நல்லா இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். அவரோட கோச்சிங்ல இன்னும் நிறைய ICC ஈவெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து இருக்கு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி அவர் சாத்தியம் பண்ணி கொண்டு போறாருன்றதை பார்ப்போம் அவரோட கோச்சிங்ல. பட் ஆனால் இது ரொம்ப ஒரு பிலோவான ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ODI சீரீஸாக தான் அது முடிஞ்சு போச்சு. பெருசாக அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லை. மேட்ச் போதுன்னு பல பேருக்கு தெரியல. அந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவரோட இன்டென்ட்ல கரெக்டாக இருக்காரு. நான் இனிமேல் எந்த மேட்ச் இருந்தாலும் ஜெயிக்கிற மேட்சோ தோக்குற மேட்சோ அதை பற்றி கவலைப்பட போல. நான் ஒரு இன்டென்ட்டோட ஸ்டார்டிங் வந்து ஆடி கொடுத்துட்டு போக போகிறோம். அது
அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் இருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அதில் எந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுக்க போகிறதில்ல, நான் என்னோட ஆட்டத்தை ஆடிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடுறாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 180+ ரன்ஸ் கிட்ட இந்த சீரிஸ்ல அடிச்சிருக்காரு. ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரும் கூட இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இப்போ இருக்க அவரோட ஃபார்முக்கு அவர் வந்து ஆடுறது கரெக்ட் தான். கொஞ்சம் அந்த ஒரு மிடில் ஆர்டர் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணா மட்டும் தான் இதுக்கப்புறம் ஏதாவது ஃபர்தரா பண்ண முடியும். பார்ப்போம் டெஸ்ட் சீரிஸ்லயும் எப்படி ஆடுறாங்கன்றது. மோஸ்டா இதே மாதிரியான மெயின் கோர் டீம் தான் இருக்கும். அதில் பும்ரா வந்துருவாரு. அதே மாதிரி ஷமிலா ஒரு வாரம் தெரியல, கொஞ்சம் இன்ஜுரியிலேருந்து சரியாகி வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா ஷமிலா வந்து ஆகணும். இந்த மாதிரி ஓடிஐ டீம்னால ஷமிலா முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார். அதனால வந்து பார்ப்போம் எப்படி அவர் ஷமி திரும்பி ரெக்கவர் ஆகி வந்தா. அவனுக்கு சிராஜை தயவு செஞ்சு இழுக்காதீங்க ஓடிஐ என்ட்ரி சொன்னா ஏன் இந்த பிசிஐ இவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. அவரை கொண்டு போய் சும்மா எடுக்கணுன்றதுக்காக ஒரு கோட்டாவில் எடுத்து அது மாதிரி இவர் சுபங்கில கொண்டு போய், ஆனால் அவர் ஏன்னா சுபங்கில நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 2023 பிரமாதமாக ஆடினார் ஓடிஐ சீரிஸ். எல்லாமே இந்தியாவிலையும் சரி அப்ராட்லையும் சரி நல்லா தான் ஆடினாரு. பட் அப்படி இருக்கும்போது அவர் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபார்ம் அவுட்ல சரிக்கி தான் இருக்கார். அவருமே ஒரு சில விமர்சனங்கள் வருது. பட் ஒரு நல்ல பேட்டர் தான். பார்ப்போம் எப்படி இதுக்கடுத்து இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.